ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தக்ஷிதா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருக்கும் பிடிச்சமான இப்பி மேகி. வாங்க எப்படி செய்யணும்னு பார்ப்போம். வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது கேப்சிகமும் ஆனியனும் டொமேட்டோவும் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் வந்து ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலை போடணும். எனக்கு வந்து மேகியில் கருவேப்பிலை இருந்தால் பிடிக்காது. ஸோ நான் வந்து அடுத்து வந்து வெங்காயம் போட்டுக்க போகிறேன். வெங்காயம் போட்டுக்கலாம். அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மாதிரி ஒன்று கட் பண்ணாமல் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். இப்போ வந்து நல்லா ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிட்டு கேப்சிகம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கணும். எனக்கு வந்து மேகியில் கேப்சிகமு எக்குலாம் போட்டால் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து கேப்சிகமும் எக்கும் போட்டுக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து ஒரு பேக்கெட்டுக்கு 2 டம்ளர் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி நல்லா கொதிக்க போகுது. கொதிச்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்பி மேகி ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கக்கூடாது. கலக்கணும்னா அப்படியே உடஞ்சி போயிடும். அது கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்டிக்கியாக நீளமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் வெந்து முடிச்ச அப்புறம் முட்டை இருக்குல்ல, முட்டையை வந்து உடச்சி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா இப்பி மேகி மசாலாவும் கொட்டி விட்டு நல்லா கலக்கிக்கணும். போட்டாச்சு. நல்லா கலக்கிக்கலாம். யாராருக்குலாம் இப்பி மேகி பிடிக்குமோ லைக் பண்ணிடுங்க. நல்லா கலக்கி விட்டுக்கலாம். கலக்கி விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாட்டா பாய்.